புதிய கட்டடத்தின் ஏழார்ந்த தோற்றம். இது பணியாளர்கள் வசதியாக பணியாற்றுவதற்கான மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துவாக்குடி சிட்கோ வளாகம் அரசு கிளை அச்சகத்தில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டடங்கள் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளை தற்பொழுது துவங்கி வைத்து வருகிறார். எந்தெந்த புதிய கட்டிடங்கள் துவங்கப்பட்டிருக்கின்றன, இது குறித்த விரிவான விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி சிட்கோ வளாகத்தில் அமைந்துள்ள அரசு கிளை அச்சகத்தில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். அதே போல சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட ஏலகிரி திலகப்பாறை சமுதாயம் சார்ந்த சூழல் சுற்றுலா தளம், அதே போல தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் உள்ள அரசு நிலங்களில் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ள மரகத பூஞ்சோலைகள், சென்னை காசிமேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய மீன்பிடி வலை சேகரிப்பு மையம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மையம் ஆகியவற்றை திறந்து வைக்கிறார். மேலும் ஆயுதவாடு மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஆயுதவாடு வீட்டு வசதி வாரியத்தின் கட்டப்பட்டுள்ள புதிய விடுதி கட்டிடங்கள், அதே போல ஆயுதவாடு மாணவியருக்கு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் சமுதாய கூடங்களை தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தமிழகத்தில் இருக்கக்கூடிய புதிய கட்டிடங்கள், அதே போல புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல பல்வேறு தமிழக அரசின் சார்பில் கட்டப்பட்டிருக்கிற புதிய விடுதிகள் மற்றும் அலுவலகங்கள் என அனைத்திற்கும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.